சென்னையில் மின் கட்டணம் போல இனி குடிநீர் கட்டணத்தை மீட்டர் அடிப்படையில் வசூல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்களில் பயன்பாட்டிற்கு ஏற்ப கட்டணம் வசூல் செய்வதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றன. தனி வீடுகளுக்கும் இது அமலாகுமா? கட்டணம் எப்படி இருக்கும் என்பது பற்றி விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. மழை நீரை சேமிக்கணும், வீட்டில் தண்ணியை வீணாக்கக்கூடாது, சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும்னு அரசு என்னதான் மக்களுக்கு பலமுறை எடுத்து சொன்னாலும் கூட யாரும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. இந்த நிலையில்தான் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் வணிக கட்டடங்களுக்கும் வாட்டர் மீட்டர் பொறுத்த சென்னை குடிநீர் வாரியம் முடிவு செஞ்சிருக்கு. எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது கரண்ட் பில் கட்டுறோம் இல்லையா, அதுபோல் உங்கள் வீட்டில் எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில் வரும். இந்த திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான். இதுக்கான பணிகள் இப்போ வேகம் எடுத்திருக்கு. சென்னை குடிநீர் வாரியம் இதுக்காக மொத்தம் 1 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய இந்த மாத இறுதியில் டெண்டர் விட இருக்கு. முதல் கட்டமாக வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் டிசம்பர் மாத இறுதிக்குள்ள ஸ்மார்ட் வாட்டர் மீட்டர்கள் பொருத்தப்பட இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அதாவது சென்னையில் மாநகராட்சி லிமிட்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் சென்னை குடிநீர் வாரியம் சுமார் 9 லட்சத்துக்கும் அதிகமான குடிநீர் குழாய் இணைப்புகள் இருக்கு. இதன் மூலமாக வீடுகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகின்றது. இது தவிர வாட்டர் கனெக்ஷன் இல்லாத பகுதிகளுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் சேர்த்து லாரிகள் மூலமாகவும் தண்ணீரானது விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தினமும் 1300 மில்லியன் லிட்டர் குடிநீரானது விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் ஏரி நீரை சுத்திகரித்து குடிநீராக வீடுகளுக்கு அனுப்ப 1000 லிட்டருக்கு 8 ரூபாய் செலவிடப்படுதுங்க. இதே மாதிரி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமும் இருக்கு இல்லையா, இதுக்காக 1000 லிட்டர் தண்ணிக்கு 47 ரூபாய் செலவிடப்படுவதாக புள்ளி விவரங்களானது சொல்கின்றன. ஆனால் நாம கட்டக்கூடிய அந்த குடிநீர் வரி, வாட்டர் டாக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, சாதாரண வீடுகளுக்கு மாதம் 105 ரூபாயும், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாதம் 200 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது. எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் இதில் கிடையாது. கட்டணம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் எவ்வளவு தண்ணி பயன்படுத்தினாலும். ஆனால் இப்படி கிடைக்கிற தண்ணீரை பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க, கார்களை கழுவவும், வீட்டு தோட்டங்களுக்கு பாய்ச்சவும், வீடுகளில் கட்டியிருக்கக்கூடிய நீச்சல் குளத்தை நிரப்பவும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பெரிய பெரிய வீடுகளில் கார்பரேஷன் வாட்டர் பலர் குடிக்க பயன்படுத்துவது இல்லை. பெரும்பாலான வீடுகளில் என்னென்ன கேன் வாட்டர் தான் பரவலாக மக்கள் பயன்படுத்துகிறாங்க. குளிக்க, பாத்திரம் கழுவன்னு மற்ற விஷயங்களுக்கு மட்டும் கார்பரேஷன் வாட்டரானது பயன்படுத்தப்படுகின்றது. இன்னொரு பக்கம் நகர்ப்புற குடிசை பகுதி மக்கள், ஏழை மக்கள் இந்த தண்ணீரை தான் குடிக்கவே பயன்படுத்துறாங்க. இப்படி இருக்கின்ற போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக குடிநீர் கட்டணம், வாட்டர் டாக்ஸ் கட்டணம் அப்படிங்கிறது நியாயமில்லை அப்படின்னு பல்வேறு காலமாகவே சொல்லப்பட்டு வந்தது. அதுவும் எவ்வளவு பயன்படுத்தினாலும் நடைமுறையில் கட்டணம் ஒரே அளவில் இருக்கிறது சிக்கலாக இருக்கின்றது. அதனால ஒரே மாதிரியான இந்த கட்டணம் வசூலிக்கப்படுது இல்லையா, இந்த முறையை மாற்றவும், தண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்குவதை தடுக்கவும் மின் கட்டணம் மாதிரியே பயன்பாட்டுக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்க போகுது சென்னை குடிநீர் வாரியம். டிசம்பர் மாத இறுதிக்குள்ள, அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகள், அதை தொடர்ந்து 2400 சதுர அடிக்கு மேல் பரப்பளவு கொண்ட, அதாவது 1 கிரவுண்டுக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த பெரிய வீடுகளுக்கு முதல் கட்டமாக ஸ்மார்ட் மீட்டர்களானது பொருத்தப்பட இருக்கின்றது. முதல் கட்டமாக பொருத்தப்பட இருக்கின்ற இந்த 1 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களில், அதாவது சுமார் ஒரு 25,000 ஸ்மார்ட் மீட்டர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு செல்கின்றது. 47,000 பார்த்தீங்கன்னா பெரிய வீடுகளுக்கு பொருத்த இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 20,000க்கும் மேலே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கமர்ஷியல் பில்டிங்ஸு, அந்த 20,000க்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்கள், ஆக மொத்தத்தில் முதல் கட்டமாக 1 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்களானது பொருத்தப்பட இருக்கின்றது. இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டதுன்னா தண்ணீருக்கான கட்டணம் என்ன, எவ்வளவு வசூலிக்கப்படும் அப்படிங்கிறத பற்றின உறுதியான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த தகவலின்படி பாருங்க, 10 கிலோ லிட்டர் வரைக்கும் ஒரு வீடு பயன்படுத்தினா 1 கிலோ லிட்டருக்கு 6 ரூபாய் வசூலிக்கப்படும். அந்த கணக்கு போட்டு 11 கிலோ லிட்டர்ல இருந்து 15 கிலோ லிட்டர் வரைக்கும் பயன்படுத்துபவர்களுக்கு 1 கிலோ லிட்டர் 18 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வசூலிக்கப்படும். இதே போல 16 இருந்து 25 கிலோ லிட்டர் வரைக்கும் பயன்படுத்துபவர்களுக்கு 1 கிலோ லிட்டர் 28 ரூபாய் என்ற அடிப்படையில் கணக்கிட்டு வசூலிக்கப்படும். 25 கிலோ லிட்டருக்கும் மேலே பயன்படுத்துபவர்களுக்கு 1 கிலோ லிட்டர் 45 ரூபாய்னு இந்த மாதிரி பல்வேறு ஸ்லாபுகளானது பொருத்தப்பட்டிருப்பதாக, பல்வேறு ஸ்லாப்கள் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்களானது தெரிவிக்கின்றது. இந்த நேரத்தில் நம்மிடையே தண்ணீர் மேலாண்மை நிபுணர் இணைகிறார். அவரிடம் நாம் பேசுவோம்.
சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. வாட்டர்மேன் அதாவது திரு சேகர் ராகவன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், தண்ணீர் மேலாண்மையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் நீங்கள். இப்ப குடிநீர் வாரியம் கொண்டு வரக்கூடிய இது போன்ற ஒரு முடிவுகளால சாமானிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அவங்க தலையில இது மேலும் ஒரு சுமையா மாறாதா? வணக்கம் சார். இது நாங்க பல வருடமா இதை பத்தி அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு வரோம். அதாவது வாட்டர் மீட்டரிங் இருக்கணும். அது அப்படி இருந்தாதான் மக்களுக்கு நீரின் முக்கியத்துவம் புரியும். அப்பதான் சிக்கனமா செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இதுல குறிப்பா 2013 இருந்து 15 வரைக்கும் நாங்க ஒரு ரெயின் வாட்டர் மழைநீர் சேமிப்பு ஆடிட் ஒன்று முதலமைச்சர் சொல்லி சிஎம்டி மூலமா நாங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தோம். அந்த ரிப்போர்ட்ல முக்கிய ரெக்கமெண்டேஷனா என்ன சொல்லியிருந்தோம்னா, வாட்டர் மீட்டரிங் வரணும். அதாவது தண்ணிக்கு மின்சாரம் போல ஒரு கட்டணம் வரணும். அப்பதான் மக்கள் இதை குறைவா பயன்படுத்தி நிலத்தடி நீரை அதிகமா பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா மழை நீரை ஒரு தொட்டியில சேமிச்சு, மழை நீர்ன்றது இலவசமா கிடைக்குது, அதை ஒரு தொட்டியில சேமிச்சு அப்படி உபயோகப்படுத்துவாங்க. அப்பதான் தண்ணியின் முக்கியத்துவம் தெரியும், மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவம் தெரியும் அப்படின்றத நாங்க வற்புறுத்திட்டு வரோம். இவன் நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த சாமானிய மக்களுக்கு இந்த வாட்டர் குடிநீர் கட்டணம் தேவையில்லைன்றதுதான் எங்க ஃபீலிங், எங்க ஒப்பீனியன். அவங்களுக்கு அதை இலவசமா கொடுத்துடலாம். ஏன்னா இது வசதி உள்ளவர்கள் தான் இது அதிகமா வீணாக்குறாங்க. வேற சாமானிய மக்கள் அதிகமா பயன்படுத்தல. அவங்களுக்கு இது இலவசமாவே கொடுக்கலாம். அதனால அவங்கள பாதிக்காத அளவுக்கு தான் இந்த வாட்டர் மீட்டரிங் வரணும் அப்படின்றது எங்க எண்ணம். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா அண்டைய மாநிலமான கர்நாடகாவில் பெங்களூர் நகரத்துல, அதனுடைய தலைநகர் பெங்களூர், அங்க ரொம்ப வருஷமாவே இந்த குடிநீர் கட்டணம் இருந்துட்டு வருது. அதனால என்ன பண்றாங்க, அவங்க ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த காவிரி வாட்டர்னு சொல்லுவாங்க, அது திறந்து அதை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வால்வை மூடிட்டு நிலத்தடி நீரை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நிலத்தடி நீரினுடைய முக்கியத்துவமும் தெரியுது, அது எப்படி மழைநீர் சேமிப்புனால காப்பாற்றிக்கணும் அப்படின்ற உண்மையும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக ஏன் இத்தனை வருஷம் தாமதமாக இதை கொண்டு வராங்க அப்படின்றது தான் எங்கள் யோசனை. நிச்சயமா சார். அதாவது தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். மக்கள்கிட்ட நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்கறதில்ல. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான ஒரு முறை வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இருந்தாலும் கூட இந்த தண்ணீருக்கு மீட்டர் அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்ட் இல்லை. ஏற்கனவே கடந்த காலங்கள்லையும் அரசானது இதை நடைமுறைப்படுத்தி இருக்கு. அப்படி இருக்கின்ற போது இப்ப நீங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர் வைக்கிறது மட்டுமே மக்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா இப்ப சில இடங்கள்ல அந்த மீட்டர் செயல்படாமல் இருக்கின்றது. பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் நிறுவிய அந்த மீட்டர்கள், இதை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா? எப்படி இல்லை, இப்போ இந்த டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால முன்னெல்லாம் அனலாக் மீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முள்ளு மாதிரி ஒன்று இருக்கும், அது அப்படியே சுத்தம், முன்னாடி பின்னாடி போகும். அது பழுதாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல அதெல்லாம் இல்லாமையே நீங்கள் எவ்வளோ தண்ணி உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அதனால இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸை கண்டிப்பாக இதை யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. இது மேனிப்புலேட் பண்ணா கண்டுபிடிச்சிடுற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மின்சார மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை யாரும் ஒன்றும் டேம்பர் பண்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பயம், டேம்பர் பண்ணா நாளைக்கு நம்ம மாட்டிப்போம், நமக்கு ஃபைன் போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி இந்த குடிநீர் மீட்டரும் அதிகமா மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கிறது தான் எங்க அபிப்பிராயம். பட் இது கொஞ்சம் முதல்ல ஒரு சில மாதங்கள் இதுல பிரச்சனை இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இது கண்டிப்பா ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்லைன் ஆயிடும்ன்றது தான் எங்க அபிப்பிராயம். சார், எந்த ஒரு திட்டமும் அமலாக்கத்தில் தான் அது தொய்வை சந்திக்குது. ஏன்னா ஏற்கனவே மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஒரு காலத்தில் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு வீட்லையும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்லாம் கூட வீடு வீடாக இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. அந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான திட்டங்களும் கடைசி வரைக்கும் உறுதியாக 100% நடைமுறைப்படுத்த முடியுமா? இல்லை, கஷ்டம்தான். அதுவும் நம்ம மாநிலமும் சரி, நம்ம நாடும் சரி, அதிக ஜனத்தொகை இருக்கிற ஒரு நாடு. அதனால இது எந்த ஒரு திட்டத்தையும் சுலபமா அமுல்படுத்துறதுன்றது முடியாத ஒரு காரியம் தான். அது நல்லா புரியுது. பட் ஆனா இது சப்போஸ் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மீட்டரை ஒருத்தர் டேம்ப் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஹெவியா ஃபைன் போட்டு அதை பத்தி பத்திரிகையிலையும் இந்த மாதிரி உங்களை மாதிரி டிவி சேனல்லையும் சொன்னாங்கன்னா மக்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, நம்ம இதெல்லாம் கிட்ட போகக்கூடாது, நம்ம சரியா இதை பயன்படுத்தணும்
அப்படின்ற ஒரு பயம் வரணும். அதனால இனிஷியலா நிறைய டிராபேக்ஸ் இருக்கும் இதுல. பட் அதெல்லாம் நம்ம கடந்து இதை கண்டிப்பா அமுல்படுத்த தான் வேணும்ன்றது தான் நாங்க நினைக்கிறோம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, தண்ணீர் பயன்பாட்டுக்கான இந்த ஸ்மார்ட் மீட்டர் நடைமுறையால், அதாவது மின் மோட்டாரை மூலமாக அந்த குடிநீர் உறிஞ்சுவது, மாநகராட்சி அளிக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து சட்டவிரோதமாக சில வீடுகளில் உறிஞ்சுவது தடுக்கப்படும். அதனால் எல்லோருக்கும், எல்லா பகுதி மக்களுக்கும் சீரான ஒரு குடிநீர் விநியோகமானது கிடைக்கும், தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் என்பது முக்கியம். அதே நேரத்தில் வீட்டில் எவ்வளவு தண்ணி பயன்படுத்துறீங்க அப்படின்னு அப்பப்போ உங்களுக்கு ஃபோன்லேயே மெசேஜும் வந்துடும். அதனால் அந்த மெசேஜை பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு இப்போ எப்படி கரண்ட் பில் இவ்வளவு வந்திருக்கு மாதம் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோமோ, அதுபோல் குடிநீர் கட்டணம் இவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு ஒரு அலர்ட் செய்வது போல இருக்கும். தற்சமயம் சென்னையில் மொத்த நுகர்வோரில் 8 லட்சம் குடியிருப்பாளர்கள் மட்டுமே வந்து குடிநீர் வரி, இந்த வாட்டர் டாக்ஸ் கட்டுவதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றது. அதனால் இந்த திட்டம் சென்னை குடிநீர் வாரியத்திற்கு வருவாயையும் பெற்றுத்தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.